வணக்கம். இது பன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கொழும்பு வத்தலை பகுதியில 20 பேஜ் காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில பார்வையிட இருக்கிறோம். அதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு காணொலியை பார்வையிடுங்கள். இந்த சந்தியில பாருங்க, ஹண்டலா வீதி என்று போடப்பட்டிருக்குது. இந்த வீதியால தான் நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கும். இந்த சந்தியிலிருந்து 800 மீட்டர் தூரத்துல இந்த காணி காணப்படுது. இப்ப நான் அந்த காணிக்கு செல்லும் பெற உங்களுக்கு வீதியினுடைய அமைப்பை காண்பிக்கிறேன். இந்த காணிக்கு போறதுக்கு 2 பக்கங்களுமே பாருங்க, பெரிய கட்டிடங்களும் சூப்பர் மார்க்கெட்டுகளுமாக காணப்படுது. அனைத்து தேவைகளையும் மிக அருகாமையில பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. இந்த சந்தியிலிருந்து 800 மீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. நீங்கள் நடந்தே இந்த காணியிலிருந்து நடந்தே உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. அருகாமையிலே சூப்பர் மார்க்கெட் வசதிகள் அனைத்துமே காணப்படுறதுனால நீங்கள் இலகுவாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுது. நான் அப்படியே உங்களுக்கு அந்த காணி போகும் வரைக்கும் பாதையினுடைய அமைப்பை காண்பிக்கிறேன். இந்த பாதையில் அப்படியே நாங்கள் குறிப்பிட்ட தூரம் வருவமாக இருந்தால் வலது கை பக்கத்துல பெரிய கெண்டனர் ஸ்டோர் ரூம் ஒன்று காணப்படுது. பாருங்க, இதுல முழுமையாக கெண்டனர் ஸ்டோர் ரூமாக இது காணப்படுது. இந்த ஸ்டோர் ரூமுக்கு அருகாமையிலேயே ஒரு பாதை போகுது. பாருங்க, இதுல போடப்பட்டிருக்குது அட்ரஸ். பாருங்க, இலக்கம் 545 ஹெண்டல ரோட் வத்தலை என்று போடப்பட்டிருக்குது. இந்த பாதையில தான் நாங்கள் இந்த காணிக்கு பயணிக்க வேண்டியிருக்கோம். இந்த பாதையினுடைய முடிவில் அந்த காணி அமைந்திருக்குது. நாங்கள் இன்று பார்வையிட இருக்கிற இந்த காணி காணப்படுது. நேரடியாக நீங்கள் ஒரு இடமும் போக தேவையில்லை. நேரடியாக இந்த பாதையில குறிப்பிட்ட தூரம் பயணிப்பீர்களாக இருந்தால் இந்த பச்சை கேட் போடப்பட்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது. நல்ல பெரிய பாதையாக இந்த பாதை காணப்படுது. அதாவது இந்த காணி வேலை செய்யும் பொழுது டிப்பர் வாகனம் எல்லாம் சென்ற ஒரு பாதையாக இந்த பாதை காணப்படுது. போக்குவரத்திற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத ஒரு காணியாகவும் இந்த காணி காணப்படுது. இப்ப நாங்கள் காணிக்கு உள்ளே வந்துட்டோம். காணியினுடைய மற்ற அமைப்புகளையும் பார்வையிடுவோம். என்னுடைய இந்த யூடியூப் தளத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிறவர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். இந்த காணிக்க 2 வீடு காணப்படுது. இதுல ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. இரண்டையுமே நாங்கள் பார்வையிடுவோம். இந்த பகுதியில பாருங்க, மதில் கட்டப்பட்டிருக்கு. முன்பகுதியில அங்கால சைட் பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னால் சைட் பகுதியில் 3 வரி கல் கட்டி நெட் அடிக்கப்பட்டிருக்குது. மண்ணெல்லாம் நல்ல உயரமாக போடப்பட்டிருக்குது. காய்க்கிற தென்னையும் ஒரு 10-12 காய்க்கிறது நேம் நிற்குது. பாருங்க, அதுக்குள்ள காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஜால பகுதியில் முழுமையாக மதிலாக காணப்படுது. உயரமாக மண் எல்லாமே நிறைய மண் அடித்து உயர்த்தி இருக்கணும். அதனால நீங்கள் தண்ணி தேங்கி நிற்கும் என்ற ஐயம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. இந்த வீட்டினுடைய பின்பகுதியில் ஒரு வாய்க்கால் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது அந்த பகுதியில் இந்த ஏரியா பகுதியில் தேங்கி நிற்கிற தண்ணிகள் வடிகால அமைப்பு செய்யப்பட்டிருக்குது. அதாவது வடிஞ்சு போறதுக்காக இந்த வாய்க்கால் பகுதி காணப்படுது. அனைத்து வசதிகளையும் மிக அருகாமையில கொண்ட நல்ல ஒரு இடத்தில் அமைந்த காணியாக இந்த காணி காணப்படுது. நான் குறிப்பிட்டிருந்தது போல நீங்கள் நேரடியாக பார்வையிடும் பொழுது அருகாமையில இருக்கிற பிரசித்தி பெற்ற இடங்களையும் பார்வையிட முடியும். நான் கூறிய தரவுகள் உண்மை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நல்ல ஒரு இடத்துல விற்பனைக்காக வந்திருக்கு. 20 பேஜ் காணி இதுல காணப்படுது. வத்தலை பகுதியில விற்பனைக்காக வந்திருக்குது. நான் குறிப்பிட்டிருந்தது போல இதுல பாருங்க, நல்ல உயரமா மண் எல்லாமே அடிச்சிருக்கணும். நான் குறிப்பிட்டிருந்த வாய்க்கால் இந்த வாய்க்கால் தான். பாருங்க, அங்கால மதில் எல்லாம் கட்டி வீடுகள் கட்டிடங்கள் காணப்படுது. இந்த ஒரு சிறிய துண்டு தான் இந்த வாய்க்கால் துண்டாக காணப்படுது. அதுக்கு இதுல பாருங்க, நான் குறிப்பிட்டிருந்தது போல கொங்கிரீட் பண்ணி பலப்பா மதில் கட்டி அதுக்கு மேல நெட் அடிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அப்படியே நாங்கள் குறிப்பிட்டிருந்தது போல இதுல சிறிய வீடு ஒன்று காணப்படுது. உள்ள அட்டாச் பாத்ரூம், சமையல் அறை எல்லாமே இதுக்குள்ளேயும் காணப்படுது. நாங்கள் அந்த வீட்டையும் பார்வையிட்டு பெரிய வீட்டையும் பார்வையிடுவோம். இப்போ நாங்கள் அந்த சிறிய வீட்டை பார்வையிடுவோம். நிலத்துக்கு சீமெந்து தான் போடப்பட்டிருக்குது. பாருங்க, முன்னுக்கு சிறிய ஒரு ஹோல் காணப்படுது. அது தவிர மேலே சீட் பயன்படுத்தி இருக்கணும். நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, மேலே சீட் போடப்பட்டிருக்குது. அப்படியே நாங்கள் உள்ளே வந்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளேயும் ஒரு அறை மாதிரி ஒரு அறை ஒன்று காணப்படுது. இதற்கு பக்கத்திலேயே சமையல் அறையும் அட்டாச் பாத்ரூமும் காணப்படுது. நாங்கள் இப்படியே வந்தோம்னால் இந்த பகுதியில் பாருங்க, இது சமையல் அறையாக காணப்படுது. சமையல் அறைக்கு மாவுள் எல்லாம் பதிச்சு அதில் செய்திருக்கணும். பாருங்க, இஞ்சால பகுதியில் இப்படியே வந்தீங்கன்னா இதில் குளியல் அறை, இஞ்சால
அட்டாச் பாத்ரூம் உள்ள வந்து மலசல கூடம் காணப்படுது பாருங்க. இது ஒரு சிறிய வீடாக காணப்படுது. இந்த வீட்டையும் நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்ததாக வெளியே வந்து பெரிய வீட்டையும் போய் அதனுடைய அமைப்பையும் வந்து பார்வையிடுவோம். இந்த காணிகளுக்குள்ளே இருக்கிற அம்சங்கள் அனைத்தையுமே காண்பிக்கிறோம். அப்போதான் நீங்கள் காணொளியை பார்வையிட்டு இந்த காணியினுடைய அமைப்பையும் வீடுகள் அந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற கட்டிட அமைப்புகளையும் முழுமையாக பார்வையிடுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நான் வந்து நம்புகிறேன். இந்த சிறிய வீட்டுக்கும் வந்து கரண்ட் லைன் தனியாக எடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. தனியாக வந்து கரண்ட் லைன் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்குது. இந்த 2 வீட்டுக்கும் இடையில ஒரு ஓடை பகுதி காணப்படுது. அதுக்குள்ளேயும் தென்னை மரம் நிற்குது பாருங்க. காய்க்கிற தென்னை மரம், நிறைய தென்னை மரம் இதுக்குள்ள நிற்குது. அந்த தென்னை மரத்துல இருந்து விழுந்த காய்களை எடுத்து இதில் குவிச்சிருக்கணும் பாருங்க. இது வந்து எடுக்கப்பட்ட காய். இதை விட நிறைய காய் மரத்திலையும் இருக்குது. நீங்கள் பிடுங்கி விற்பனை செய்து கொள்ளலாம். உங்களுடைய தேவைக்கு எஞ்சியவை வந்து விற்பனை செய்து கொள்ளக்கூடிய தென்னை மரம் வந்து நிறைய தென்னை மரம் காய்க்கிற தென்னையும் நிற்குது. இஞ்சால பகுதியில் ஒரு சிறிய துண்டு காணப்படுது பாருங்க. எல்லாம் பிரிம்பாக அடைக்கப்பட்டிருக்குது. முழுமையாக இந்த பகுதியில் பாருங்க, பின்பகுதியில் நெட்டெல்லாம் அடிச்சிருக்குது. இதுலேயும் எஞ்சிய துண்டு பகுதி காணப்படுது. நாங்கள் அப்படியே இந்த வீட்டினுடைய முன்பகுதிக்கு வந்து வீட்டை முழுமையாக பார்வையிடுவோம். பெரிய வீட்டை வந்து இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற பெரிய வீட்டை வந்து உள்ளே சென்று பார்வையிடுவோம். இந்த பெரிய வீட்டுக்கு முன்பகுதியிலேயே ஒரு மாமரம் காணப்படுது. இந்த நிலத்துக்கு வந்து கான்கிரீட் பண்ணி இருக்கு பாருங்க. இந்த பெரிய வீட்டினுடைய நிலம் வந்து சீமேந்து, நிலத்துக்கு வந்து சீமேந்து தான் பயன்படுத்தி இருக்கணும். முன்னுக்கே வந்து அழகான சாமியற தட்டு, சாமி பட தட்டு வைக்கப்பட்டிருக்குது பாருங்க. அப்படியே நாங்கள் ஒவ்வொரு அறையாக பார்வையிடுவோம். இந்த பகுதியில் விராந்த பகுதிக்கு மேலே வந்து அழகிய லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது பாருங்க. ஃபேன் எல்லாமே பூட்டப்பட்டிருக்குது. இந்த வீடும் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வீடாக காணப்படுது. ஆனால் நீங்கள் மாடி கட்டிடங்கள் அமைத்து கொள்வதாக இருந்தாலும் அதற்கு உகந்த ஒரு காணியாக இந்த காணி வந்து காணப்படுது. இந்த வீட்டுக்கு புறம்பாக வந்து கரண்ட் லைன் எடுக்கப்பட்டிருக்குது. அது தவிர நாங்கள் அடுத்ததாக அறைகள் எஞ்சிய பகுதிகளை பார்வையிடுவோம். இந்த பகுதியில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் முன்பகுதியில் வந்து அட்டாச் பாத்ரூமும் காணப்படுது. அதற்கு அருகாமையில் ஒரு அறை வந்து காணப்படுது பாருங்க. இந்த கொரடோரால் நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இந்த பகுதியில் அறை காணப்படுது. அதற்கு எதிரே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய வாஷிங் மிஷின் வைக்கிற அறை ஒன்று காணப்படுது. இதுக்குள்ளே வாஷிங் மிஷின் வைக்கப்பட்டிருக்குது. அதற்கு அருகாமையில் அட்டாச் பாத்ரூம் காணப்படுது. இதற்கு நேர் எதிரே வந்து அறை காணப்படுது. நான் உங்களுக்கு இப்போ வந்து அந்த அறையை மேலோட்டமாக வெளியே இருந்து காண்பிக்கிறேன். நீங்கள் நேரடியாக வரும் பொழுது உள்ளே சென்று பார்வையிடுங்கள். இப்பொழுது இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் காணப்படுது. மாபிள் எல்லாம் பதிச்சு, அழகான மாவுள் எல்லாம் பதிச்சு, குளியல் வசதிகள் அனைத்துமே வந்து செய்யப்பட்டிருக்கு பாருங்க. வீடு வந்து முழுமையாக சீட்டாகத்தான் காணப்படுது. 2 அறை அட்டாச் பாத்ரூம் கோல் கிச்சன் என்று சொல்கிற அமைப்பில் வந்து இந்த வீடு வந்து காணப்படுது. நான் இப்போ உங்களுக்கு சமையலறை பகுதியையும் காண்பிக்கிறேன். முழுமையாக நிலம் சீமேந்தாகத்தான் காணப்படுது. மேலே வந்து லெவல் சீட், பிராந்தைக்கு மட்டும் லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது. அந்த பகுதியில் வந்து சமையலறைக்கு பக்கத்திலேயும் ஒரு அறை காணப்படுது. அந்த அறையும் பூட்டி இருக்குது. நீங்கள் நேரடியாக வரும் பொழுது அனைத்து அறைகளையும் உள்ளே சென்று பார்வையிட முடியும். இப்போ நாங்கள் சமையலறையை வந்து பார்வையிடுவோம். சமையலறைக்கு சிங் தட்டுக்கு மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது. அது தவிர வந்து இஞ்சால பகுதிக்கும் அந்த சிங் தட்டு இருக்கிற சிவருக்கும் வந்து மாபிள் எல்லாம் பதிச்சிருக்கணும். நீங்கள் பார்வையிட்டது இந்த காணியினுடைய மொத்தமான அமைப்பு. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேச்சினுடைய விலை 20 லட்சம் என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நீங்கள் கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இதிலே நான் உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் நேரடியாக கதைத்து பேசி வாங்கிக் கொள்ளுங்கள். நேரடியாக வந்து பார்வையிட்டு மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த விளம்பரம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.